அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 8 கவிதைப்பேழை பகுதியில் மெய்ஞான ஒளி. எப்படியும் வாழலாம் அப்படின்றது விலங்குகளோட இயல்பு. இப்படிதான் வாழணும் அப்படின்றதாங்க மனிதனுடைய இயல்பு. நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்றத அறிஞர்கள் பலர் நமக்கு எடுத்து நல்வழியை சொல்லியிருக்காங்க. ஐம்பொறிகளின் ஆசையை அடக்கி ஐம்பொறி மெய், வாய், மூக்கு, கண், காது, இந்த ஐம்பொறிகளின் ஆசையை அடக்கி அறிவின் வழியில் சென்றால் நாம் சிறப்பாக வாழலாம். அவ்வாறு வாழ வேண்டிய முறைகளை விளக்கக்கூடிய குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்களின் பாடல் நமக்கு இங்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குணங்குடி மஸ்தான் சாஹிபின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். இவர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தாருங்க. சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதியில் தவம் இயற்றி ஞானம் பெற்றவர். இவர் எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி முதலான நூல்களை இயற்றியுள்ளார். நமக்கு இங்கே குணங்குடியார் பாடற் கோவை அப்படின்ற தொகுப்பிலிருந்து நமக்கு இந்த பாடல் பாடமாக கொடுத்துருக்காங்க. தாய்மானவர் அவர்கள் பாடிய பராபர கண்ணி போலவே குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களும் எழுதியிருக்கிறார். கண்ணி என்றால் இரண்டு வரிகளை கொண்ட பாடல். எதுகையை பெற்று வரும். இரண்டாம் எழுத்து ஒன்று போலவே இருப்பது எதுகை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. இங்க பாடல் பார்ப்போம். கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. பராபரம் என்றால் மேலான பொருள், நமக்கும் மேலே இருக்கின்ற ஒருவர் என்று பொருள். ஆகவே மேலான பொருளே, தம் தீய எண்ணங்களை அடியோடு அளித்தவர்கள் மனதுள்ளே எழுந்தருளி இருக்கும் உண்மையான அறிவு ஒளி ஆனவனே என்று இறைவனை பாராட்டுகிறார். காசை விரும்பி கலங்கி நின்று உன்பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. உன் திருவடிகளின் மேல் பற்று வைக்காமல் வனத்தின் மீது ஆசை வைத்ததால் நான் மனம் கலங்கி அலைகின்றேன். அறிவை அறிவோர்க்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே. நீ உண்மை அறிவினை உணர்ந்தவர்களின் உள்ளத்துக்குள்ள இன்ப பெருக்கா கரை கடந்து பொங்கும் கடலா இருக்கிறாய் என்று இறைவனை வாழ்த்துகிறார். அடக்க தம் மாய ஐம்பொறியை கட்டி படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. மேலான பொருளே, ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிகவும் ஒரு அரிய செயலாக இருக்கிறது. அந்த ஐம்பொறிகளின் இயல்பை உணர்ந்து நல்வழிப்படுத்தும் அறிவினை எனக்கு தந்து அருள் செய்வாயாக என்று இறைவனை வேண்டுகிறார் குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்கள்.